மக்கள் துரோகிகளுக்கு தம் அகந்தையான ஒரு நபர் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பிமல் ரத்நாயக்கவை சந்திக்க வந்த ஒரு நபருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அமைச்சர் கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது நபர் ஒருவர் அமைச்சரை வழிமறித்து அவருடன் உரையாடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இதன்போது அமைச்சரின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்கள் அந்த நபருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் கோபமடைந்த குறித்த நபர், நீங்கள் எங்களால் தான் ஆட்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள், பழையவற்றை மறந்துவிட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அகந்தையில் செயல்பட வேண்டாம் என்றும் பேராதனை பகுதியில் கேட்டு பார்க்குமாறு, அதாவது தான் யார் என்று பேராதனை பகுதியில் கேட்டு பாருங்கள் என்று அமைச்சரிடம் அவர் கோபமாக கூறியதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறும் போதே தான் மக்கள் துரோகிகளுக்கு அகந்தையானவன் என்றும் மக்களுக்கு மிகவும் பணிவானவன் என்றும் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை பேசுவதற்கு ஒரு பொருத்தமான இடம் இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் எல்லா விடயங்களையும் பேசிவிட முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நல்ல விடயங்களை செய்யும் போது ஏன் இவ்வாறு இடையூறுகள் ஏற்படுகின்றது என்றும் பிமல் ரத்நாயக்க ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்.